பள்ளிகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், நேற்று தமிழக அரசு அதுக்கான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இந்த பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் உடனடியாக விடுமுறை கொடுக்கணும். உங்களுக்கே தெரியும், வானிலையின் காரணமாக, இந்த புயல் காரணமாக எல்லா விமானங்களுமே ரத்து செய்யப்பட்டிருக்குது. நீங்களும் செய்தியை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஒரு புயலாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் உடனடியாக விடுமுறை அளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு முதலமைச்சர் பொறுத்தவரைக்கும் விசி மூலமாக எல்லா மாவட்ட ஆட்சியரோடு பேசும்போது சொன்ன ஒரு கருத்து என்பது, என்னதான் மழை பெய்ந்ததுக்கு பிறகும் பள்ளிக்கூடம் என்று வரும்பொழுது பிள்ளைகள் உள்ளே நுழைந்து உட்கார்ந்து பாடம் கற்கின்ற அளவுக்கு அது தயார் நிலையில் இருந்தால் மட்டும்தான் பள்ளிக்கூடத்தை திறக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே எங்களுடைய செக்ரட்டரிஸ் மூலமாக அந்தந்த சிஓஸிடம் எடுத்து சொல்லியிருக்கின்றோம். அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம் அங்கே இருக்கின்ற பம்பு மூலமாக தண்ணியை முதல்ல எடுத்துட்டு அது பிள்ளைங்க உள்ளே வந்து பாடம் கற்கக்கூடிய அளவுக்கு இருந்தால் மட்டும் அந்த பள்ளிக்கூடத்தை திறக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். கண்டிப்பாக முதலமைச்சருடைய கவனத்துக்கு அதை நாங்கள் கொண்டு சென்றிருக்கோம். உங்களுக்கே தெரியும், அந்த பகுதி நேர ஆசிரியர்கள் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு தான் அவருடைய வயது வரம்பை உயர்த்தியதிலிருந்து சரி, அவருக்கான டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நம்ம வந்து வழங்கினதுலேருந்து சரி, நிதி நெருக்கடி இருந்தாலும் 2500 ரூபாய் அதிகப்படியாக வழங்க வேண்டும் என்ற வகையிலும் இது மூன்றுமே நம்ம வழங்கியிருக்கோம். நம்ம அவருடைய நீண்ட நாள் கோரிக்கை என்பது வந்து பகுதி நேர ஆசிரியர்களுக்கு எங்களை முழு நேர ஊழியர்களாக முதல்ல எங்களை மாற்றுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதையும் எங்களுடைய செக்ரட்டரி மூலமாக எங்களுடைய டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷனில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அலுவலகத்துக்கும் இதை கொண்டு சென்றிருக்கின்றோம். அவர்கள் எப்படி நம்ம தேர்தல் அறிக்கையில் சொன்னோமோ முதலமைச்சர் சொன்ன மாதிரி தான் தேர்தலுக்கு சொல்லப்பட்டது ஒவ்வொன்றையும் நிதி நிலைமைக்கு ஏற்ப நாங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றணும். இது வந்து நாட் ஒன்லி டீச்சர்ஸில், இது அரசு ஊழியர்கள் நீங்களே சொல்கிறீங்க. இது கண்டிப்பாக அரசாங்கம், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் இதுக்கான முடிவு எடுக்கும். புரியல. தொடர்ந்து தான் சொல்கிறேன். டெட் ஆசிரியர்கள் பொறுத்து 2013 17க்கு அப்புறம் எழுதினவங்களும் இருக்காங்க, 19க்கு அப்புறம் எழுதினவங்களும் இருக்கின்றார்கள். எல்லாருமே ஒவ்வொரு விதமான கருத்துக்களை எடுத்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறார்கள். கண்டிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கவனத்தை கொண்டு சென்றிருக்கின்றோம். ஏன்னா எங்களுக்கும் ஆசிரியர்கள் தேவைதான். தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏற்கனவே சட்டமன்றத்தில் சொன்ன மாதிரி 2026க்குள் 19,000 ஆசிரியர்கள் நாங்கள் எடுப்போம் என்று சொல்லி, அந்த 19 ஆசிரியர்கள் வெறும் பள்ளி ஆசிரியர்கள் மட்டுமல்ல, கல்லூரி சார்ந்திருக்கின்ற பேராசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து தான் இருக்கின்றது. கண்டிப்பாக எங்களுடைய பள்ளிக்கூடத்துக்கு தேவையான அந்த ஆசிரியர்கள் கண்டிப்பாக நாங்கள் எடுப்போம். அது அவர் சொல்லிட்டு நிறைய பிரச்சனை இருக்குது. இது ஒரு பிரச்சனையா?